நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு ஆனுவல் பிளானரை வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 இது இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம சிவிலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று என்னென்னா நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை வேகன்சி இருக்குது? 605 வேகன்சி இருக்குது. எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா 7வது மாதம் 26/7 வருது. எப்போ அந்த டெஸ்ட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா 14/10 நடக்கும். இதில் வந்து ஏஇ இருக்குது. சில ஏஇயில் வந்து பிடபிள்யூடி ஹைவேஸ் எல்லாம் சேர்ந்து இந்த 605 வேகன்சிக்குள்ளே ஒரு சம்திங் வேகன்சி இருக்குது, எவ்வளோன்னு சொல்லலை. சரி, அதே மாதிரி வந்து இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குதுங்களா, 730 அப்படிங்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னெல்லாம் பாருங்கள், ஃபீல்டு சர்வேயர் இருக்குது, டிராஃப்ட்மேன் இருக்குது, டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இருக்குது, சர்வேயர் இருக்குது, அப்புறம் வந்து ஓவர்சியர் இருக்குது, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக தான் வரக்கூடியது. சரிங்களா, இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோரும் கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு செம ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 600 + 730 இருக்குது. பட் இதில் எவ்வளோ வந்து சிவிலுக்கு வருங்கிறது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியுது. சரிங்களா, எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா ட்ரை பண்ணுங்கள். இந்த கண்டிப்பாக அடிச்சிடலாம். தேங்க்யூ.